அம்மா, பொண்ணு வீட்டுல இருந்தா பேசினாங்க. எப்போ ஊருக்கு வருவீங்க, கல்யாண வேலையை எப்ப ஆரம்பிக்கலான்னு ரொம்ப மும்முரமா இருக்காங்க. நான் தான் வேலுக்கிட்ட அதை பத்தி பேசவே இல்லையே. அதனால ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டேம்மா. அது ரஞ்சனி, நான் உன்னை நம்பிதாமா இருக்கேன். நீதான் எப்படியாச்சும் வேலுக்கிட்ட பேசி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. ரஞ்சனி, துவைச்ச துணியெல்லாம் அப்படியே போட்டு வச்சிருக்கேன், மடிச்சு வைக்கிறேன். குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. ரஞ்சினி அக்கா, வா வெங்கட். என்னக்கா கடை கொஞ்ச நாளா மூடியே இருக்கு? கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு, அதான் கடையை திறக்கல. சீக்கிரமா திறந்துருவோம். எனக்கு எல்லாம் தெரியும்க்கா. வேலுண்ணனை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. அதானே கடையை திறக்க முடியல. விடுக்கா எல்லாம் சரியாயிடும். சரி, என்ன விஷயம் சொல்லு. ஒண்ணு இல்லக்கா, கொஞ்ச நாளா கடை பக்கமே வர்றது இல்லையா, அதான் ஓனர் உங்களை பார்த்து பழைய பாக்கி 3000 ரூபாய் வாங்கிட்டு வர சொன்னாருக்கா. ரஞ்சனி, ஏன் இப்படி பண்ண? ஏன் என்கிட்ட போய் சொன்ன? சொல்லு ரஞ்சனி, என்கிட்ட எதுக்கு மறைச்ச? அம்மா, அது வந்து நேத்தே பணம் ஏதாவது வேணும்னா என்கிட்ட தயங்காம கேளுன்னு சொன்னேன்ல. எதுக்கு பணம் இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட போய் சொன்ன? இல்லம்மா, இன்னைக்கு ஒரு இடத்துல இருந்து பணம் வர வேண்டியது, அதான் பாத்துக்கலான்னு இருந்தேன். அதுக்காக இப்படி ஒருத்தர் நம்ம வீடு தேடி வந்து கேக்குற அளவுக்கு வச்சுக்க கூடாதுமா. தம்பி, நீ இரு, நான் பணம் எடுத்துட்டு வரேன். சரிங்கம்மா.